டே மாப்ள, டே மாப்ள, வாடா. டேய், இந்த வருஷம் திருவிழாவுக்கு நம்ம ஊருக்குள்ள தேர் வரதுக்கு உத்தரவு வந்துருச்சுடா. நான் போய் முதல்ல பெரியப்பாட சொல்லிட்டு வந்துடுறேன். பெரியப்பா, இந்த வருஷம் திருவிழாவுக்கு நம்ம ஊருக்குள்ள தேர் வரதுக்கு உத்தரவு வந்துருச்சு பெரியப்பா. நீங்க கண்ணை மூடுறதுக்குள்ள நம்ம ஊருக்குள்ள தேரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் பெரியப்பா. ஆமா பெரியப்பா. என்ன பெரியப்பா சொல்றீங்க? நீங்க தானே பெரியப்பா எப்பவும் பார்ப்பீங்க? மூர்த்தின பெரியப்பா என்ன சொல்றாரு? சரிங்க பெரியப்பா. அப்ப உங்க தலைமையில நானே பார்த்துறேன் பெரியப்பா இந்த வருஷம். அப்ப நான் போய் வேலையை பார்க்கணுமா பெரியப்பா? சரிங்க பெரியப்பா. டேய் மாப்பிள, பெரியப்பா இந்த வருஷம் திருவிழாவை என்னைய பார்த்துக்க சொல்றாரா? டேய், பெரியப்பா பேரை காப்பாத்துற மாதிரி நல்லா செஞ்சிருந்தா நம்ம பண்ற திருவிழால நம்ம ஏரியா பிள்ளைங்க பூரா மிரளணும். நீ என்ன பண்ற? போய் நம்ம ஆளுங்க எல்லாரையும் ஒத்தாள மரத்துக்கு வர சொல்லு. போ போடா வேமா. பெரியப்பா எவ்வளவு பெரிய பொறுப்பு நம்ம கையில கொடுத்துருக்காரு. திருவிழா பெரிய பொறுப்பு இல்ல. வாழை மரத்தை இங்க என்ட்ரன்ஸ்ல கட்ட சொல்லிடுவோம். சீரியல் இது பூரா ஜொலிக்கணும். அப்பதான் நம்ம ஊர் நல்லா தெரியும். அன்னதான பந்தல அங்க போட்டுருவோம். நல்லா 1000 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். தேர்கிடா வாங்கணும். மளிகை ஜாமானா அங்கே அன்னதான பந்தல்லே இறக்கி வச்சாதான் காய்கறியெல்லாம் இருக்கிறதுக்கு சரியா இருக்கும். ஐயோ, அப்போ ஏகப்பட்ட வேலை எப்போ முடிக்க போறோம்? இந்த வரமாப்ல எல்லாம் வந்துட்டாங்களா? ஊர் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்ன 4 பொம்பளையாளுக்கு தான் வந்திருக்கியா? 100 நாள் வேலைக்கா? நம்ம ஊர் பொம்பளைங்க எதுக்கு போறாங்களோ இல்லையோ, இந்த 100 நாள் வேலைக்கு கரெக்டா போயிடுவாங்க. சரி, அது இருக்கட்டும். உங்களுக்கெல்லாம் விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்ல தேர் வர்றதுக்கு உத்தரவு வந்துருச்சு. இத்தனை வருஷமா தேர் வராம இருந்துச்சு. நீங்க எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா திருவிழாவை நடத்தணும். என்ன ஒண்ணுன்னா, பெரியப்பா இந்த வருஷம் என்ன பொறுப்பா இருந்து பாத்துக்க சொல்லியிருக்காரு. என்ன பங்காளி, அடக்கோழி மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்காம வந்து ஆளுகளோட நின்று வேலையை பாருங்க. என்ன சத்யாக்கா, மாசம் உட்காந்து வேலையை பாருக்கா. போய் திருவிழா வேலை எவ்வளவு இருக்கு. டேய் மாப்பிள்ள, அந்த லைனை பூரா அவுக்க சொல்லிடு. தேர் வரையில மேலே இடிக்கும். நான் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துடுறேன். தலை வலிக்குதுடா. அண்ணா ஒரு டீ போன. பெரியப்பா எப்படி இத்தனை வருஷம் இந்த வேலையை பார்த்தாரு? அண்ணே, டீல தண்ணி கம்மியா இருக்குண்ணே. என்ன மலரே, டீ வாங்க வந்தியா? சரி சரி, கோவப்படாத. டீ கடைக்கு டீ வாங்க தான் வருவாங்க. வர மச்சானே கண்டிக்கவே மாட்ற. அண்ணே வானே வானே. அண்ணே எல்லாருக்கும் டீயை போனேன். அண்ணே எல்லாரும் டீயை குடிச்சு உடனே அந்த வாழை மரத்தை கட்ட சொன்ன கட்டிட்டியா நீ? அண்ணே எல்லாருக்கும் டீயை கொடுத்துரு. திருவிழா முடிஞ்சோன்னா நான் வந்து உனக்கு கணக்கு முடிச்சு விட்டுறேன். சரிண்ணே. அண்ணே டீயை குடிச்சு எல்லாம் வந்து வேலையை பாருங்கண்ணே. வேலை நிறைய கிடக்கு. ஐயோ, அம்மா மாமாவுக்கு ஃபோன் பண்ண சொன்னாங்களே. இங்க இருக்கா? ஹலோ, நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கேன் மாமா. மாமா, இந்த வருஷம் நம்ம ஊர்ல தேர் திருவிழா வந்துருங்க மாமா. அத்தையும் கூட்டி வந்துருங்க. இல்ல நீ அத்தையை கொடுங்க, நானே சொல்லிடுறேன். அத்தை, திருவிழாவுக்கு வந்துருங்க அத்தை. மாமாவோட வந்துருங்க. சரிங்க அத்தை. அத்தை ஒரு நிமிஷம். அத்தை, அது வரும்போது மறக்காம மகாயம் கூட்டி வந்துருங்க அத்தை.
ஆ சரிங்க. ஆ நீங்கள் மாமாவோடய வந்துடுங்க. ஆ சரிங்க சார். டேய் சரவணா, இது என்னடா ஃப்ளக்ஸு? கீர்த்தி சுரேஷ், நயன்தாரா, சமந்தா எல்லாம் தேர் எடுக்கிற மாதிரி அடிச்சு வச்சிருக்காங்க. இந்த சில்லுண்டு பயிலுங்க பண்ற அட்டுலியை தாங்க முடியலடா. டேய் சரவணா, பெரியப்பா கண்ணில் படுறதுக்குள்ள இதை எடுத்துடுறா. அவன் யார்? ராமசாமி மையம் தானே? ஐயப்பா ஒழுங்கா இருந்தா எல்லாம் கரெக்டாக இருக்கான். 10வது படிக்கையில் நமிதா போட்டோ புக்கில் வச்சிருந்ததுக்கு எங்கள் அப்பா என்ன அடி அடிச்சாரு. இந்த சின்ன பயில என்ன வேலை பார்க்குறாங்க பாடுறா. அதை எடுத்துட்டு அந்த இடத்துல நம்ம ஃப்ளெக்ஸை வச்சு விட்டு. அப்போ இந்த சில்லற பயில வேலை தாங்க முடியல. சரி டேய், அந்த ரோடெல்லாம் சல்லியை கொட்டி நிறைய சொன்னேன், பண்ணிட்டியாடா? அந்த இடத்துலடா. டேய் அது நம்மளோட படிச்ச சாவுத்திரி தானே? ஏடா கையில குழந்தையோட தெரியுதா? நம்மளோட படிச்ச பிள்ளையெல்லாம் குழந்தையோட தெரியுது, நம்ம இன்னும் குழந்தைத்தனமாகவே தெரியுறோம். என்ன பண்றது? சரி சிகரெட் கொடு. பெரியப்பா வாங்க பெரியப்பா, வாங்கப்பா. நீங்க சொன்ன மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பக்காவா பண்ணிட்டேன் பெரியப்பா. என் தலைமையில கொடுத்துருக்கீங்க, உங்க பேரை காப்பாற்ற மாட்டேனா? சரிங்க பெரியப்பா. அன்னதானத்தை அங்க போட சொல்லியிருக்கேன் பெரியப்பா, அந்த இடம் போதும் தானே? பணம் வேணா வீட்டுல வந்து வாங்கிக்கிறேன் பெரியப்பா, இப்போதைக்கு செலவுக்கு எல்லாமே இருக்கு. ஆமா பெரியப்பா. சரி போயிட்டு வாங்க. சரி. டே தம்பி, ஏடா தோரணத்தெல்லாம் கீழே போட்டு வச்சிருக்கீங்க? ஒரு வேலையை பொறுப்பா செய்ய மாட்டேங்கிறா. டேய், திருவிழா கடையில எந்த பிள்ளைக்கு வளையல் போடலான்னு மட்டும் நல்லா யோசிப்பீங்கடா. சார் சார் வாங்க சார், வாங்க சார். சார் இந்த கட்டிட்டு வந்துடுறேன் சார், ஒரே நிமிஷம் சார். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு சார், பக்காவா பண்ணிட்டேன் சார். என்ன சார் சொல்றீங்க? என்ன சார் இப்போ வந்து சொல்றீங்க? சார் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் சார். சார் நாங்கள் தேர் இருப்போம் சார். சார் சார் சொல்லிட்டு போங்க சார். சார் தேர் வராதுன்றாரு. நம்ம ஊருக்கு மட்டும் ஏன்டா தேர் வரக்கூடாது? நம்மளும் மனுஷங்க தானடா. வருஷம் இதே வேலை தான்டா. கடவுளே, எங்களையும் நீ தானே படைச்ச, நாங்க மட்டும் ஏன் உன்னை கும்பிடக்கூடாது? நாங்களும் உங்களை நான் கும்பிடக்கூடாதுன்னு எதுக்கு எங்களை படைச்ச? எங்க ஊருக்குள்ள ஏன் தேர் வரக்கூடாது? எத்தனை பேர் இருந்தும் என்ன, இன்னும் வரவில்லை சேரிக்குள் தேர்.
ஏன்டா அவரை கூப்பிட்டா என்ன உனக்கு? டேய் நான்லாம் கடவுளே இல்லைன்றோம். டேய் இப்ப என்ன உனக்கு கடவுள் எங்க இருக்காருன்னு தெரியுமா? எப்பா எங்கப்பா இருக்காரு சொல்லு. நோய் உலார் வாய் உலான். வாய் எதனா அப்புறம் அசிங்கமா வந்துடும். டேய் கடவுள் இல்லையா யாருமே இல்லடா. கடவுள் நீ பாத்திருக்கியா? இல்ல நீ தான் பாத்திருக்கியா? நீ பாத்திருக்கியாடா? டேய் கடவுள் நம்ம எல்லாரோட மனசுலயும் தான்டா இருக்காரு. ஆமாடா ஆமா, தூண்ல இருக்காரு, துரும்புல இருக்காரு, ஏன் பொங்கலுக்கு வைக்க போற கரும்புல கூட தான் இருக்காரு. யாரா அவன் கொலக்க போற பாருங்க. டேய் நீ கடவுளை பார்க்கணும்னா எவன் ஒருத்த நோய் வாய்ப்பட்டிருக்கானோ அவன் வாயில போய் பாடுறா. அட கரும்பு பூச்சுங்க, நாங்க வந்து அவன் வாயில போய் பார்க்கணும். ஆமா, நோய் வாய்ப்பட்ட ஒருத்தன் எனக்கு காரு வேணும் பங்களா வேணும் நான் கேட்கிறான். கடவுளே என்னை எப்படியாச்சும் காப்பாத்துன்னு தானே கேட்கிறான். அப்ப கடவுள் அங்கதானே இருக்காரு. உங்களுக்குலாம் கடவுள்னா யாரும் தெரியும் அவ்வளவுதானே? இதோ இந்த பணம் தான், இந்த பணம் தான்டா கடவுள். டேய் அது ஒரு பேப்பர்டா வைத்தியக்காரன். டேய் பணத்தை வச்சு மட்டும் என்ன வேணா வாங்கிடுவீங்களாடா? ஆமாடா, உங்களுக்குலாம் பண கஷ்டம் வந்தா யார்கிட்ட வரீங்க? இதோ இவ போன வாரம் ஒரு 50,000 வேணும்னா யார் கொடுத்தா? நான் தானே கொடுத்தேன். தம்பி பண கஷ்டத்தை யாரு வேணா தீக்கலாம், ஆனா மன கஷ்டத்தை தீக்கணும்னா கோயிலுக்கு தானே வரீங்க. அட இவங்களா கிறுக்கு தாய்வுல. பண கஷ்டம் கன கஷ்டம், பணம் இருக்கிறவனுக்கு மன கஷ்டமே வராது, அதை புரிஞ்சுக்கோ. அப்ப நீங்க யாரும் கோவிலுக்கு போறது இல்லையா? எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். டேய் பச்சோ போய் புழுவுறான்டா. போன வாரம் தான் பெருமாள் கோயில பார்த்தேன். அது பொங்கச்சோறு வாங்கிட்டு போனோம்டா, என் பொங்கச்சோறு. அடா பாவிங்களா, என்னடா என்ன ஒரு பிரச்சனை வச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ ரொம்ப மோசம்டா. ஏங்க உங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்றேன். இந்த பச்சோந்தி இருக்குல்ல, பச்சோந்தி, அது சாகிறப்ப ஒரு தற்கொலை கடிதம் எழுதி வச்சு செத்துச்சு. அது என்ன கடிதம்னா, சந்தர்ப்பத்தில் நிறமாறும் போட்டியில் இந்த மனிதர்களிடம் நான் தோற்றுவிட்டேன் அப்படின்னு எழுதி வச்சு செத்துருச்சுங்க. இவனடா நான் மனோன்றான், இவனடா நான் மனோன்றான். தினம் தினம் ஒரே கனங்க. எப்பா இவனுக்குள்ள என்னால இருக்க முடியாது. நான் இந்த குரூப் விட்டு திரும்ப லெஃப்ட் ஆகுறேன். நான் போறேன், என்னை யாரும் தேடாதீங்க. நான் அந்த ஜூபிட்டருக்கு வெகேஷன் போறேன். என்னை யாரும் தேடவே தேடாதீங்க, தேடாதீங்க, தேடாதீங்க. விக்னேஷ் மருது. ராம் தேசிகன். சார்லஸ். சித்தார்த். அருண் பாண்டியன். சங்கீர்த்தனா. சிவா ரங்கநாதன். such a wonderful audience. நீங்கள்லாம் ரொம்ப நன்றி வந்ததுக்கெல்லாம். அண்ட் இந்த நாடகத்துக்காக லைட்டிங் பண்ணது வந்து திருநாவுக்கரசு. அண்ட் இந்த நாடகத்துக்கு பேக் ஸ்டேஜில் நிறைய ஹெல்ப் பண்ணது எல்லாமே நம்ம கூத்துப்பற்றையின் ஃபுல் டைம் ஆக்டர் சந்துரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ரியாலினி, கார்த்திக். அண்ட் டைரக்டர். எல்லாருக்கும் வணக்கம். இப்போது மாணவர்களுக்கு சான்றிதழ் வாங்கி சிறப்புரையாற்ற இருக்கிற கூத்துப்பட்டினுடைய முன்னாள் மாணவரும். இந்த முறை வந்து ஒரு டீவியேஷன். நார்மலி கூத்துப்பட்டியில் ரொம்ப சீனியராக ஒரு 10 வருஷம் இருக்கிற ஆக்டர்ஸ் தான் வந்து டைரக்ட் பண்ணுவாங்க. இந்த தடவை அதை பிரேக் பண்ணி we have given chance to Rahul. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, இன்றைக்கி வந்து நாளைக்கே பெரிய நடிகர் ஆகிடலாம், அது கிடைக்கலன்னா ரொம்ப வெக்ஸ் ஆகிடுறாங்க. அப்படி இல்லை. என்ன உதாரணமாக எடுத்துக்க,
ஹீரோவாக நடிக்க வந்து தாத்தாவாக நடிக்கிற அளவுக்கு இப்போ வந்து பிஸியாக இருந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ அந்த அந்த கேரக்டருக்கு இப்போ ஆள் இல்லை. 5 சீரியல் 2 படம் அப்படி போயிட்டுருக்கேன். ஆனால் இந்த நடிப்பு துறையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சென்னைக்கு வரும்போது இன்னொரு சிவாஜி கணேசனாக வந்தேன். ஏன்னா மேடை நாடகங்களில் சிவாஜி வாரியே நடித்து அப்படி பழக்கமாயிட்டேன். அவருடைய பாடல்களை போட்டு அப்படி நடித்து ஒரு 300 நாடகம் ஊரில் போட்டிருக்கேன். அப்போ நான் ஒரு அடுத்த சிவாஜியாக வரும்போது எனக்கு வந்து என்னுடைய நண்பர் லாசர் ஒரு ஐடியா சொன்னார். நீ வந்து அது எந்த ரோல் கொடுத்தாலும் நீ சிவாஜி மாதிரியே போடுற, அதுக்கு தான் அவர் இருக்கார், நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு நீ பரீட்சா ட்ரூப்பில் போய் சேரு முதல்ல அப்படின்னாங்க. நான் வந்து பரீட்சா மெம்பர். அங்கே வந்து முட்டை நாற்காலிக்காரர் மனுஷா கேரியோட அந்த டீமில் தான் இருந்தேன். அப்போ நான் முத ஞானி பரீட்சாவில் நடிக்க சொல்லும்போது நான் சிவாஜி கணேசன் மாதிரியே நடித்தேன். அதே மாதிரி தான். ஏன்னா எனக்கு வேறு எதுவும் வராது, அவர் மாதிரியே நடித்து பழகப்பட்டேன். அப்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நல்லா கவனிச்சிங்க வின்சென்ட். இப்போ சிவாஜி அங்கே இதில் நடிக்கிறாரு, சினிமாவில் வீட்டுக்கு போகிறாரு. கமலா வந்து ஒய்ஃபு, கமலா தண்ணி கொண்டா அப்படிங்கிறத அந்த நாடகத்திலேயோ இல்லை சினிமாவிலேயோ நடிக்கிற மாதிரி கமலா தண்ணி கொண்டா அப்படியா கேட்பாரு, கமலா தண்ணி கொண்டா அப்படி தானே கேட்பாரு. எனக்கு வேண்டியது 2வது, முதல்ல இருக்கிறத அவர் பண்ணிட்டார். அப்போது இந்த கேஷுவல் ஆக்டிங் அப்படிங்கிறத முத கற்றுக் கொடுத்தது பரீட்சா தான். அதனால தான் எனக்கு இந்த கூத்துப்பட்டுற பரீட்சா இதெல்லாம் ரொம்ப பிரியமான ஒரு விஷயம். ஏன்னா எப்படி இயல்பாக நடிக்கிறது அப்படிங்கிறது இப்போ இது மிகச்சிறப்பாக எல்லோரும் நடித்தாங்க. அப்புறம் வந்து மெமரி பவர்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ இவங்க அவ்வளோ லென்த்து டயலாக்கெல்லாம் ரொம்ப அழகாக அதை நிதானமாக நிறுத்தி நல்லா யோசித்து அழகாக பேசுகிறாங்க. ஏன்னா இதில் எங்கேயாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட நம்ம இது நாடகம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அது தெரியாமல் பண்ணாங்க, மிக சிறப்பாக இருந்துச்சு, ரொம்ப வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னொன்று அருண் என் ரூம்மேட்டு, அதாவது இவ்வளோ வயசானவனுக்கு ரொம்ப இளமையான ஒரு ரூம்மேட்டு. 4 வருஷமாக நாங்கள் ஒரே ரூமில் தான் இருக்கோம். அவன் தான் இது மாதிரி வாங்க அப்படின்னா சரின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, வந்தேன். 3-4 விஷயங்கள் நடிகர்கள் வந்து இன்றைய இளைய தலைமுறை என்னுடைய இதில் சொல்கிறேன், 46 வருஷம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இந்த இளைய தலைமுறைகள் நிறைய விஷயங்களை கற்றுக்க வேண்டியிருக்கு. உடனே ஃபஸ்ட்டு ஆர்வம், அதுக்கப்புறம் திறமை, விடாமுயற்சி, காத்திருப்பு. இந்த 4 விஷயத்தை அவங்க கடைப்பிடிச்சாங்கன்னா என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஜெயிச்சிடலாம். இந்த முதல் விஷயம் ஆர்வங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. இப்போ 100 பேர் சென்னைக்கு இருக்கான்னு வச்சுக்க, 100 பேருக்கும் நடிக்கணுங்கிற ஆர்வம் இருக்குது. ஆனால் அவனுக்கு ஒரு வாய்ப்புன்னு வாங்கி கொடுக்கும்போது அங்கே போய் டைலாக் பேசுனா வைக்கிறான், அதில் முடிஞ்சு போச்சு. அவன் திறமை இல்லாததுனால அங்கேருந்து வெளியேற்ற வர்றான் இல்லையா. சில பேர் ஆர்வம் திறமை 2மே இருக்குது, போகிறான். விடாமுயற்சி பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். சும்மா கொஞ்ச நாள் முயற்சி பண்ணிவிட்டு ஆனால் போடாதன்னு நம்மளை சட்டம் பண்ண மாட்டேங்கிறானே அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஏன்னா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னை வச்சே தான் நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். என்னென்னா எனக்கு வந்து ஊரில் தஞ்சாவூர் எனக்கு சொந்த ஊர். அங்கே வந்து வயல் வாக்கியா நிலம் தோப்பு தென்னந்தோப்பு பெரிய முதலாளி தான், லேண்ட் லார்டுன்னு சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ வயலில் வந்து உன்னுடைய வயலில் வந்து ஒரு 50 பேர் நடவு நடுறாங்க, நாற்று பறிக்கிறாங்க, எல்லோரும் நீங்கள் போய் நின்னோடனே கும்பிட்ற முதலாளின்னு ஒன்று சொல்கிறாங்க. நீ எதுக்குடா போய் சென்னையில் ஒவ்வொரு டைரக்டரையா குட் மார்னிங் சார்னு அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு எங்கள் அம்மா அடிக்கடி கேட்பாங்க. நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு டைரக்டரை சந்திச்சு எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் வணக்கம் சொல்லும் போதெல்லாம் எங்கள் அம்மா சொன்ன அந்த வரிகள் தான் ஞாபகம் வரும். ஆனாலும் எனக்கு ஏதோ அதில் ஒரு ஈர்ப்பும் ஈடுபாடும் இருந்ததுனால எங்கள் அம்மாட்ட சொன்னேன், இல்லை ஒருத்தருக்கு ஒரு பழக்கம் இருக்கும், அது மாதிரி எனக்கு வந்து நடிக்கணுங்கிறது என்னுடைய ஒரு ஆர்வமாக இருந்ததுனால கிட்டத்தட்ட 46 வருஷங்கள் பொறுமையாக காத்திருந்தேன். அதனால தான் காத்திருப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இவன் கூட ரூமில் இருக்கும்போது கேட்பான், என்ன தாத்தா நான் 2 வருஷம் ஆச்சு இன்னும் ஒன்றும் நடிக்க வாய்ப்பே வரலையே. 46 வருஷம் கழிச்சு தாத்தாவை நடிச்சிட்டு இருக்கேன், என்ன உதாரணத்துக்கு எடுத்துக்கடா அப்படின்னா. மிக சிறப்பாக இருந்தது. ரொம்ப நன்றி, தேங்க்யூ.